வணக்க மகளே, பிக் பாஸோட இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, ஆஹா அருண் பிரசாத் என்னடா பயங்கரமா நீதி நேர்மையா பேசிட்டு இருக்காரு அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. அருண் பிரசாத் மொக்க வாங்கின தரணும், முதல் நாள் ஜெயில அடைக்க போறாங்க அருண் பிரசாத் அப்படிங்கிறதா. ஸோ என்ன ஏதுங்கிறது லைவ்ல வந்துருச்சு, நான் டீடெயிலா சொல்றேன். அப்படி சேனலை புதுசாக பார்க்கறீங்க, மறக்காம இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. சரியா, நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல் ப்ரோமோல தீபக் வந்து ஒரு டாஸ்க் படிச்சார் இல்லையா, அதுல இருந்து டீடெயிலா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இந்த டாஸ்க் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தீபக் போயிட்டு கன்வென்ஷன் ரூம் போய் படிச்சுட்டு வராரு. பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, டெவில்ஸுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் டாஸ்க் இது அப்படிங்கிற மாதிரி. இந்த சீக்ரெட் டாஸ்க்ல வந்து ஏஞ்சல்ஸ் ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து, எல்லாரும் சேர்ந்து 3 பேரை டிஸ்கஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து, அந்த ஏஞ்சல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட, அதாவது இவங்க வந்து உண்மையா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க, இவங்களை பிரேக் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத அந்த 3 பேரை செலக்ட் பண்ணணும் ஏஞ்சல்ஸுக்குள்ள இருந்து. ஸோ அப்படி செலக்ட் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா யார் யாருங்க செலக்ட் பண்ணி தனித்தனியா போய் கன்வென்ஷன் ரூம்ல சொல்லணும். ஒரு 3 பேர் சொல்லணும். சரிங்களா, அந்த 3 பேர்ல இருந்து இருக்கக்கூடிய ஹார்ட்டை யார் அதிகமா வாங்குறாங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ங்கிறது கொடுத்தாச்சு. இப்ப நமக்குள்ள எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்துச்சு, நம்மளுமே சொன்னா ஏஞ்சல்ஸ் செஞ்சு விட்டாங்க அப்படின்னா, சரி டீமன்ஸுக்கு என்னடா இருக்கு, டீமன்ஸ் பனிஷ் பண்ற மாதிரி என்ன இருக்கு, இவங்க ஒரு பக்கம் பயாஸ்டா பண்ண மாதிரி இருக்குன்னு ஒரு யோசனை இருக்கும். பட் இங்கதான் பிக் பாஸ் ஒரு ஸ்கெட்ச் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் வந்து கார்னர் பண்ணி, டீமன்ஸ் வந்து கார்னர் பண்ணணும், ஏஞ்சல்ஸை கார்னர் பண்ணி அவங்களோட உண்மையான சூழலை வெளியே கொண்டு வரணும். பட் இதை செய்யாம ஒருத்தன் ஆக்டிங் போட்டுட்டே இருப்பான, நல்ல வேணாம் இதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங்லேயே ஒருத்தர் இருப்பான்ல. அப்படி இந்த டீமன்ஸ்ல அன்னைக்கு நைட்டு எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஆளு வந்து கொஞ்சம் ஏமாத்திட்டு தெரிய மாதிரி, நான் நல்லவன்னு சொல்லிட்டு நான் யாரையும் வந்து டீமனா இல்ல, இவன் வந்து டீமனா இருக்க தகுதி இல்ல, இவன் ஒரு அரக்கனா இருக்கிறது தகுதி இல்ல, நீங்க யாரை அதாவது டீமன்ஸ் யாரை நினைக்கிறாங்களோ அவங்கள தூக்கி ஜெயில டீமன் போட்டலாம் அப்படிங்கிறதா. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு தேர்ட் ப்ரோமோக்கு காரணம் என்னன்னு. இன்னும் தெளிவா சொல்றேன். இப்ப தேர்ட் ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ரூம்ல உட்காந்து பேசுறாங்க. அப்போ அருண் பிரசாத் இருக்காரு இல்லையா, அருண் பிரசாத் தான் இன்னைக்கு வந்து டீமனா இல்ல, நான் நல்ல மாதிரியே இந்த 2 ப்ரோமோலயும் பாத்தீங்கன்னா சத்தமடாவும் ஓரமா இருப்பாரு, நான் ஒரு நல்லவன் அன்பின் சுயரூபம் அப்படிங்கிறத ஆக்ட் பண்ணிருக்காப்ல. சோ அதை வச்சு இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கு ஜெயில போட வேண்டியது அருண் பிரசாத் தான் அப்படிங்கிறத பிளான் பண்றாங்க. சோ அப்படி பிளான் பண்ற இடத்துல டக்குன்னு அருண் பிரசாத் அதை டைவர்ட் பண்றது என்ன பண்றாரு அப்படின்னா, இதெல்லாம் ஒரு கேமே கிடையாது, நீங்க அடிச்சு கிடிச்சிட்டு விளையாடுங்கிறது கேமே இல்லையா. ஒரு இந்த டீமன் உலகத்தோட ரூல்ஸ் என்னன்னா, சைக்காலஜியா வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையெல்லாம் இங்க கிடையாது, அவங்க கரெக்டா தான் கேம் விளையாண்டாங்க. அருண் பிரசாத் டமுக்கு டப்பா அடிக்க ட்ரை பண்ணாரு நேத்து, அது முடியல. இன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஜெயில போடணுங்கிறதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக சாச்சனா கோத்துறாரு, முத்துவ கோத்துறாரு. இதுல ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா முத்துவ கார்னர் பண்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. பட் அது கிடையாது, மொத்த வீட்டையுமே தான் அவன் ஏத்து பேசிட்டு இருக்கான். முடிஞ்சா ஜெயில போடுங்கடா பாத்துறேன் அப்படின்னா, அதுதான் ரூல்ஸ், போட்டுதான் ஆகணும். கண்டிப்பா ஜெயில தூக்கி போட்டுருவாங்க அருண் பிரசாத். சரியா, சோ இது முடிஞ்சு. இதுல ஒரே ஒரு கேள்விதான் என்னோடது, நீங்க முத்து அருண் பிரசாத் இது பண்ற மாதிரி தான் உங்களுக்கு பாத்திருப்பீங்க. பட் அடுத்த ப்ரோமோ வருது, முத்துவோட ப்ரோமோ. ஜெஃப்ரிக்கும் முத்துக்குமாருக்கும் ஒரு ப்ரோமோ வர்றதுக்கு வெயிட்டிங்ல இருக்கும். அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்துல பிக் பாஸோட ரூல்ஸை அருண் பிரசாத் டப்பா புரிஞ்சிக்காம இப்படி ஆடிட்டு இருக்காங்க. இவனை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல போடுங்க. மறுபடியும் சொல்றேன், எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுத்தீங்கன்னா பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.